அங்கே ஆட்சியில் இல்லை. ஒரு வருஷம் இருக்குது. என்னப்பா என்ன அவசரம்? அவ்வளோ உணர்ச்சி படுறீங்க என்ன? அது நான் தான் உணர்ச்சி வசப்படணும். நீங்கள் மீடியா நீங்கள் அமைதியாக கொஞ்சம் பதமாக கேளுங்க. தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடுப்பா. இல்லை இல்லை தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடுப்பா. இல்லை இல்லை ஏன் பட்டியலின மக்களுக்கு வேற நல்ல உயர்ந்த பொறுப்பு கிடைக்காதா? உயர்ந்த புரோட்டோகால் கிடைக்காதா? நல்ல துறை கிடைக்காதா? பிடபிள்யூடி கொடுக்க மாட்டீங்களா? எலக்ட்ரிசிட்டி கொடுக்க மாட்டீங்களா? கல்வி கொடுக்க மாட்டீங்களா? அவங்களுக்கு திறமை கிடையாதா? அப்போ இதுதான் நீங்க பேச சமூக நீதியா? உங்க சமூக நீதி குப்பையில போடுங்க. திமுகவுக்கும் சமூக நீதிக்கு சம்மந்தம் கிடையாது. பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. வெட்டு பேச்சு பேசிட்டு இருக்காங்க. டேட்டா வெளியிடுங்க. ஒரு வெள்ள அறிக்கை உங்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால், கடந்த 35 ஆண்டு காலத்தில் எம்பிசியில் உள்ள எத்தனை சமுதாயங்களுக்கு என்னென்ன வேலை, என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை இன்னும் ஒரு மாதத்தில் எடுத்து கொடுங்க. இல்ல இனி சமூக நீதி பத்தி நீங்க பேசாதீங்க. யாரு உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்குது? அதாவது இப்ப மட்டும் கிடையாது, நான் அமைச்சரா இருந்த நேரத்துல இருந்து இந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். ஏன் குரூப் 1 கேளுங்களேன், எவ்வளவு கிடைச்சிருக்கு கேளுங்க. I will speak. ஏன்னா வேற பேப்பர்ல விட பரவாயில்ல, இந்து பேப்பர்ல போய் இப்படி சும்மா போய் ஒரு பொய் செய்தி எப்படி போடுறீங்க நீங்க? And this is not a community issue, it's not a caste issue, it's a social justice issue. One of the most backward community is நான் சொல்ல போஸ்ட்ல டாப் போஸ்ட்ல ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா யாராவது 109 பெரிய டாப் போலீஸ் ஆபீசர்ல ஒருத்தர் இருப்பாங்களா? This is the reality. இப்போ இது தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் குரூப் 1. இது எங்களுக்கு கிடைச்சு நாங்க எப்படியோ எடுத்திருக்கிறோம், இந்த டேட்டா எடுத்திருக்கிறோம். குரூப் 1ல 2013ல டோட்டல் போஸ்ட் 79 போஸ்ட். அதுல எம்பிசிக்கு 16, அதுல எம்பிசி விக்கு 7. அது 1 இயர் எம்பிசி வினா 7. நான் சொல்லிடுறேன் போட்டோ. மற்றபடி டிஎன்சி அதர் எம்பிசி எல்லாம் பாத்தீங்கன்னா 9. மொத்தம் எவ்வளவு வந்திருக்குன்னா 8.8 வந்திருக்கு குரூப் 1ல. இது 2013ல இருந்து 2015, 2019, 2020, 2024 இந்த வருஷமும் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 95 பேருக்கு அந்த இதை கொடுத்தார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார். குரூப் 1க்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார் 2020 இந்த வருஷம். அதுல 19 பேரு தான் எம்பிசி. 95 அப்பாயின்மெண்ட்ஸ்ல 19 எம்பிசி. அதுல 1 இயர் எவ்வளவுனா 5 பேர் தான். டிஎன்சினா 6 பேர், அதர் எம்பிசினா 8 பேர். அப்போ மொத்தமா அதுல 1 இயருடைய பிரதிநிதித்துவம் எவ்வளவுனா only 5.2%. மற்றவங்களுக்கு எம்பிசில மற்றவங்களுக்கு 14.8%. அப்போ இதுல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு 14% இருக்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு வெறும் 5% தான் கிடைக்குது எம்பிசில. 6.7% உள்ள மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு 15% கிடைக்குது. மோர் தென் டபுள் ஆர் 2.5 times their strength. அப்ப இதுதான் சமூக நீதி, இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸா? இது ஒரு அரசாங்கம், ஒரு முதலமைச்சர் இது சரிப்படுத்தணும், இது ஸ்டடி பண்ணி சரிப்படுத்தணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 நாட்களுக்கு முன்பு தான் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு. என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, டேட்டா எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்பு அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்போ 3 மாசம் டைம் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு 3 மாசம், அப்புறம் 6 மாசம், அப்புறம் இன்னொரு 6 மாசம். இப்போ 1 வருஷம். எதுக்குன்னா டேட்டா இல்லை. இது எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு 2 நாளுக்கு அப்புறம் டேட்டா வெளியில கொடுக்குறாங்க, மீடியா கொடுக்குறாங்க டேட்டா. அப்ப இதுல யார் பைத்தியக்காரங்க தெரியல எனக்கு. டிஎன்பிஎஸ்சி பைத்தியக்காரங்களா, இது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் பைத்தியக்காரங்களா, இல்ல மக்கள் பைத்தியக்காரங்களா? நீ ஒரு பக்கம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க, 1 வருஷம் டேட்டா கலெக்ட் பண்ணுங்கன்னு, 2 நாள்ல டேட்டா நீங்க வெளியிடுறீங்க, அது செலக்டட் டேட்டா வெளியிடுறீங்க. அப்ப என்னதான் நாடகம் நடிக்கிறீங்க? என்ன நாடகம் இதுல? எதுக்கு நாடகம்? இந்த நாடகம் என்ன டிராமா இது?
திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தமே கிடையாதுன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதுக்கு இது திமுகவுடைய அவங்களுடைய கட்சியினுடைய இன்டர்னல் இஷ்யூ. அது நான் இப்பயே சொல்றேன். இட் இஸ் தியர் இன்டர்னல் ப்ராப்ளம் ஆஃப் தி டீம் டிஎம்கே, வாட் எவர் ஐ எம் சேயிங் இருக்கு. இதுல எல்லா சமுதாயத்துக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கணும். அதுல நியாயம் நிச்சயமா எல்லா சமுதாயம் கிடைக்கணும். நான் யாருமே இழிவா நான் பேசல, யாரும் அதிகமா நான் பேசல. நான் பட் ஐ வாண்ட் டு எக்ஸ்போஸ் தி டிஎம்கேஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் பிளாங்க் டாக். உதாரணம், இப்போ நடந்து முடிய சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு 131 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த 131 பேர்ல அதிக சமுதாயத்தில், அதாவது ஒரு சமுதாயம் அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றது வன்னியர் சமுதாயம். 23 சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்களுக்கு வெறும் 3 அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. இரண்டாவது அதிகமா வெற்றி பெற்ற சமுதாயம் பார்த்தீங்கன்னா பட்டியலின சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம். 21 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்களுக்கும் வெறும் 3 அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது முக்குளத்தோர் சமுதாயம், தேவர் சமுதாயம். அவர்கள் 12 நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு 5 அமைச்சர்கள். நான் யாருக்கு கொடுக்க வேணாம் நான் யாரும் சொல்லல. நான் அடுத்தது வெள்ளாள கவுண்டர் சமுதாயம், 9 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 3 அமைச்சர்கள். அடுத்தது நாடார் சமுதாயம், 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 3 உறுப்பினர்கள். அடுத்தது நாயுடு சமுதாயம், 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 3 உறுப்பினர்கள், 3 அமைச்சர்கள். அடுத்தது முதலியார் சமுதாயம், 10 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 2 உறுப்பினர்கள். அடுத்தது இசைவேளாளர் சமுதாயம், 2 உறுப்பினர்கள், 2 அமைச்சர்கள். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது 3 ரெட்டியார் சமுதாயம் உறுப்பினர்கள், அதற்கு 2 அமைச்சர்கள். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்திருக்குது. இன்னும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். முத்தரையர்கள் பார்த்தா 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க, நான் 1 தான் கொடுத்துருக்குறாங்க. இஸ்லாமியர்களுக்கு 3 வெற்றி பெற்றிருக்கிறாங்க, 1 கொடுத்துருக்குறாங்க. இப்படி மீனவர்கள் சமுதாயம் 2 வெற்றி பெற்றிருக்காங்க, 1 கொடுத்துருக்குறாங்க. இப்படி எல்லாம் இருக்கு. நான் இன்னும் கூடுதலாக கொடுக்கணும், தப்பு கிடையாது, எல்லாம் நான் யாரும் சொல்லலை. ஆனா 2 பெரிய சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் சரி வன்னியர் சமுதாயமும் சரி திமுகவுக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 23, 21, 44 உறுப்பினர்கள். திமுக 131 உறுப்பினர்களில் 44 உறுப்பினர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆனா இவங்களுக்கு கிடைச்சது எவ்வளவு அமைச்சர் பதவினா வெறும் 6%. எடுத்துங்க, 34ல் 6ன்னா எவ்வளோ? கிட்டத்தட்ட ஒரு 17.5%, அதிகமா 18% வச்சுக்கல. ஆனா இந்த 2 சமுதாயம் திமுகவுக்கு கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இட் இஸ் கமிங் டு நியர்லி அபவுட் ஒரு 40% வருது, 35, 36% வருது. அப்போ இதுதான் திமுகவின் சமூக நீதியா? அதுவும் பட்டியலின சமுதாயத்துல அங்க இருக்கின்ற அமைச்சர்களோட நிலையை பாருங்க. திமுகல 34 அமைச்சர்கள். அதுல புரோட்டோகால் படி பார்த்தா முதலமைச்சர் முதல் புரோட்டோகால், 2வது புரோட்டோகால் துரைமுருகன் கிடைச்சிருக்கு. ஆனா கடைசியில புரோட்டோகால் 34வது அமைச்சருடைய புரோட்டோகால் யாருன்னா கயல்விழி செல்வராஜ். அவர் தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர். 34வது இடத்துல இருக்கிற புரோட்டோகால் கடைசி புரோட்டோகால். 33வது இடத்துல புரோட்டோகால் நம்ம ஃபாரஸ்ட் மினிஸ்டர் மதிவேந்தன். அவர் பாத்தீங்கன்னா 33வது இடத்துல, அவர் அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவர். அதுக்கப்புறம் பார்த்தா 31வது இடத்துல, 32 தெரியல யாருன்னு தெரியல, 31வது இடத்துல யாருன்னா கணேசன், அவர் ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர். அப்போ இதுதான் திமுக பட்டியலின மக்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையா? இதுதான் அவங்க பேசுற சமூக நீதியா? ஏன்
பட்டியலின மக்களுக்கு வந்து வேற நல்ல உயர்ந்த பொறுப்பு கிடைக்காதா? உயர்ந்த புரோட்டோகால் கிடைக்காதா? நல்ல துறை கிடைக்காதா? பிடபிள்யூடி கொடுக்க மாட்டீங்களா? எலக்ட்ரிசிட்டி கொடுக்க மாட்டீங்களா? கல்வி கொடுக்க மாட்டீங்களா? அவங்களுக்கு திறமை கிடையாதா? அப்போ இதுதான் நீங்க பேச சமூக நீதியா? உங்க சமூக நீதி குப்பையில போடுங்க. திமுகவுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. வெத்து பேச்சு பேசிட்டு இருக்காங்க. இது நிச்சயமாக வரும் காலத்துல மிகப்பெரிய அளவில் மக்கள் போய் பேச போறோம். எல்லாம் இவ்வளவு இருக்கு. நாங்க கேட்கறது என்ன கேட்கிறோம்? வேலையை கூடியா, படிப்பு கூடியா? அதுக்கு தானே இவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம். இதுதானே சமூக நீதி. அதை கொடுக்க முடியல. கொடுக்கறது துப்பு கிடையாது. அதனால இவ்வளவு வந்துட்டாங்க, இவ்வளவு பண்ணிட்டாங்க, இவ்வளவு எடுத்துட்டு போயிட்டாங்க, இவ்வளவு போயிட்டாங்க. பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. டேட்டா வெளியிடுங்க. ஒரு வெள்ள அறிக்கை உங்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால், கடந்த 35 ஆண்டு காலத்தில் எம்பிசியில் உள்ள எத்தனை சமுதாயங்களுக்கு என்னென்ன வேலை, என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை இன்னும் ஒரு மாதத்துல எடுத்து கொடுங்க. இல்ல இனி சமூக நீதி பத்தி நீங்க பேசாதீங்க. பேச தகுதி கிடையாது உங்களுக்குலாம். ஏன்னா கலைஞருக்கு அவ்வளவு இருந்து, அப்படிப்பட்ட கலைஞரை இன்னைக்கு மெரினா கடற்கரையில் அடக்கம் பண்ண வச்சதே நாங்க தான். நாங்க இல்லைன்னா இன்னைக்கு அவரு மெரினா கடற்கரை அடக்கம் சரி. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் அவர் ஐ டோன்ட் வாண்ட் டு டைக்ரெஸ் தி சப்ஜெக்ட். அதனால இந்த டேட்டா வெளியில கொண்டு வரணும். உண்மையான டேட்டா வெளியில கொண்டு வாங்க. இத நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் செய்யணும். சட்டமன்றத்துக்குள்ள தவறான தகவல்களை தொடர்ந்து அமைச்சர்கள் கொடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் நிறுத்திக் கொள்ளுங்கள். நாங்க கேட்கறது நியாயமான பிரதிநிதித்துவம் கேட்கிறோம், அவ்வளவுதான். நியாயமா கொடுங்க. அநியாயமா அவ்வளோலாம் வேண்டாம். நியாயமானது கொடுங்க. ஆந்திராவில் எடுக்கிறாங்க, கர்நாடகாவில் எடுக்கிறாங்க, எடுத்து முடிச்சுட்டாங்க. தெலுங்கானாவில் எடுக்கிறாங்க, ஒரிசாவில் எடுக்கிறாங்க, ஜார்க்கண்ட் எடுக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயோ எனக்குலாம் அதிகாரம் கிடையாது. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு சர்வே எடுக்கிறதுக்கு. அந்த சர்வே தான் நாங்க கேட்கிறோம். சர்வே பீகார் நினைச்சு பாருங்க, மிக 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 பின்தங்கிய மாநிலம். அப்படிப்பட்ட பீகாரிலே 3 மாசத்துல எடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட பீகார்ல நிதி ஒதுக்கீடு செஞ்சு 3 மாசத்துல எடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட மாநிலம் அது? டக்குன்னு 1 மாசத்துல எடுக்கலாம். நிதி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா மனசு கிடையாது. இவங்க மனசு எல்லாம் கரும் மனசு. சமூக நீதிக்கும் சம்மந்தம் இல்லாத மனசு இவங்களுக்குலாம். பேருதான் சமூக நீதி பேசுறது. அதெல்லாம் உங்களுக்கு திமுகவுக்கோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ அவர் அமைச்சர்களுக்கோ சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்றேன் நான். ஆனா இது மக்கள் இது அவங்க they are exposing themselves. DMK இது இந்த தேர்தலில் பார்ப்பாங்க, நல்லா பார்ப்பாங்க. வன்னியர் சமூகம், பட்டியல் சமூகம் இவங்க 2 பேரும் வாக்கு செலுத்துறதுனாலதான் அதிகபட்சமான அரசியல் உருவாகுதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது வேட்பாளர் தேர்ந்தெடுப்பு சார்ந்த விஷயமா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், சாதிய ரீதி தான் நடக்குது. நம்ம மாற்ற வேண்டியது முதல்ல பொது இதுல தனி அந்த பொது இது இல்லாம ஒரு வேட்பாளர் நிறுத்த வேண்டியது அரசியல்வாதிகளுடைய கடமை. காலங்காலமா சாதி ரீதியா மக்களை பிரிச்சு வைக்கிறது அரசியல்வாதி தானே. மேலும் சமூகம் என்ற வார்த்தையை ஏன் நம்ம சாதியும் பயன்படுத்தக்கூடாது? சாதியும் பயன்படுத்தினா சாதி என்பது அழுக்குன்னு சொல்லிட்டு இது மூலமா ஒரு மாற்றம் வரலாம் இல்லையா? நிச்சயமா. ஏதாவது எங்க நோக்கமே சாதியை ஒழிக்கணும். இதுதான் எங்க கட்சி தொடக்கத்துல கட்சியினோட கொள்கை. எப்படி நீங்க ஒழிப்பீங்க? ஏன்னா காலங்காலமா இது 500-600 ஆண்டு காலமாக சாதியின் அடிப்படையில தான் இன்னைக்கு சமூக அநீதிகள்லாம் நடந்துட்டு வருது. இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு வருது. அதுல எங்களோட நோக்கமே அதுதான். எப்படி நீங்க அழிப்பீங்க? எப்படி நீங்க சாதியை ஒழிப்பீங்க? அடியில் இருக்கிற சாதிகள் எல்லாம் கல்வியை கொடுங்க, வேலை வாய்ப்பு கொடுங்க, படிக்க வச்சு முன்னேற்றம் செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒழிஞ்சிடும். அது திமுக கிட்ட கேளுங்க, இந்த கேள்வி கேளுங்க. அண்ணா திமுக கிட்ட கேளுங்க, காங்கிரஸ் கிட்ட கேளுங்க. ஏன் அந்த அதிகமா சாதி இருக்கிற இடத்துல அவங்க தான் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க கேளுங்க. ஏன் அந்த மாவட்டத்துல ஏன் அவங்க தான் அமைச்சர்கள் கொடுக்குறாங்க கேளுங்க. அந்த மாவட்டத்துல ஏன் மாவட்ட செயலாளர் கொடுக்குறாங்க திமுக கிட்ட கேளுங்க. பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. என்ன செய்ய முடியாது. நாங்க கேட்கறது சர்வே கேட்கறோங்க. அதை முன்னே தெளிவா நீங்க புரிஞ்சுக்குங்க. நாங்க கேட்கறது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட்
2008 படி சர்வே எடுங்க. பீகார்ல எடுத்த மாதிரி சர்வே எடுங்க. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, ஜார்க்கண்ட்ல இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வே தான் கேட்குறோம். சென்சஸ் எப்படி பார்த்தீங்கன்னா 2026 நடக்கலாம், தள்ளியும் போகலாம். டீலிமிட்டேஷன் முடி சென்சஸ் எடுக்கணும்னு தள்ளியும் போகலாம். அதெல்லாம் அது நிச்சயம் கிடையாது. இல்லை, ஆனாலும் இது சர்வே எடுத்து நீங்க இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கல. நான் சென்சஸுக்கும் சர்வேக்கும் நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. சென்சஸ்ல வந்து ஒன்லி தலை கணக்கு தான் வரும். இந்தியா ஃபுல்லா எடுக்கணுங்க. அதுல ஒரு காலம் என்ன ஓபிசியா, ஓபிசியில் என்ன ஜாதி, அவ்வளோதான் வரும், காலம் வரும். சர்வேல தான் அதுல இந்த கம்யூனிட்டியா, ஓபிசியில் இங்கே தமிழ்நாடு எம்பிசியா, எம்பிசியில் என்ன கம்யூனிட்டி, மீனவர் கம்யூனிட்டியா, மீனவர் கம்யூனிட்டியில் எந்த ஏரியா, அதில் வந்து என்ன வீடு, எவ்வளோ பெரிய வீடு இருக்கு, குடிசையில் இருக்கிறீங்களா, அதில் வீட்டில் டாய்லெட் இருக்குதா, தண்ணி பைப் தண்ணியா இல்லை கிணறா, போரா, அவங்கள எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் பைக் வச்சிருக்காங்களா, கார் வச்சிருக்காங்களா, அவங்க அரசு வேலையில் இருக்கிறாங்களா, இது எல்லாமே வந்து ஸ்டேட்டாக எடுக்க முடியும். சென்ட்ரலில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த டீட்டெயில் சென்ட்ரல் எடுக்க முடியாது, அதில் ஸ்டேட் தான் எடுக்க முடியாது. அது யார் கொடுத்தான்னு நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு யார் கொடுத்தா, உதவு தான் சொல்லணும். இந்து ஆபீஸ்க்கு யார் இந்த செய்தி கொடுத்தான்னு சொல்லணும். உதவு சொன்னா நான் கேஸ் போட்டுலாம் அவங்க மேல. இல்ல இன்னொன்னு கூட அதுலயே நீங்க இன்னொரு காலம் பண்ணுங்க. மொத்தம் இருக்கிறது 17 இடங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த 17ல வந்து எம்பிசி வந்து 7ன்னு போட்டிருக்காங்க. அதுலயே இருக்கு 7 பேர் எம்பிசின்னு. எப்படி 17 வந்து எம்பிசி மொத்தம் எப்படி 7 வரும்? 20க்கு மேல போகும்ல. அதுலயே தப்பு இல்லை அப்ப சொல்றது. அப்போ இது எல்லாமே குக்ட் அப் ஃபேக்ட்ஸ் தானே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல போகணும் இல்ல. நாங்க வந்து இது வந்து இவங்க கொடுப்பாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து முதலமைச்சர் வந்து இது வந்து நாங்க கணக்கெடுக்கிறோம், பண்றோம், டேட்டா வச்சு நாங்க ஜஸ்டிஃபை பண்றோம்னு ஒவ்வொரு முறையும் சொல்லியே கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் நாங்க அமைதியா சரி பண்ணுவாங்கன்னு அந்த ஒரு சட்டசபையிலே சொல்லியிருக்காரு முதலமைச்சர். சட்டசபையிலே 2023 சொல்லியிருக்கிறார், நிச்சயமா நாங்க செய்வோம். அந்த நம்பிக்கையில தான் இவ்வளவு நாள் இருந்துட்டோம். இப்ப வந்து நிச்சயமா ஏமாத்திருக்காங்க, உறுதியா ஏமாத்திருக்காங்க. ஆனா நிச்சயமா இதுல வந்து விளைவுகளை சந்திப்பாங்க. என்ன அணுகுமுறை? நிச்சயமா நாங்க கேட்க போறோம். நாங்க உறுதியா நாங்க கேட்போம், கேட்டுட்டு இருக்கிறோம். இனியும் நாங்க கேட்க போறோம். மத்திய அரசு அதாவது 2026ல தான் வந்து சென்சஸ் எடுப்பாங்க. வாய்ப்பு இன்னைக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏங்க இன்னைக்கு எனக்கு பசி எடுக்குதுங்க. இல்ல நாளைக்கு தான் உனக்கு சாப்பாடு போடுவோம்னு சொல்றது இல்ல. என்ன இருக்குது? இன்னைக்கு பசி எடுக்கு, இன்னைக்கு வேணும் எனக்கு சாப்பாடு. இல்ல நீ 3 நாள் வெயிட் பண்ணு, 3 நாளுக்கு அப்புறம் உனக்கு பிரியாணி என்ன போடுறேன்னு சொல்றது இல்ல. என்ன யாரு உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்குது? அதாவது இப்ப மட்டும் கிடையாது. நான் அமைச்சரா இருந்த நேரத்துல இருந்து இந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். நான் அமைச்சரா இருந்த நேரத்துல 135 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி அன்றைய அமைச்சர், உள்துறை அமைச்சர் சிவராஜ் பட்டேல போய் பார்த்து நீங்க உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட சென்சஸ் கூட நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்க கோரிக்கை வச்சோம். அப்புறம் ஒரு அங்க டெல்லியிலே ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ் வச்சோம், அழுத்தம் கொடுத்தோம். பார்லிமெண்ட்ல அழுத்தம் கொடுத்ததுக்கு பிறகுதான் அப்போ வந்து அன்னைக்கு அமைச்சர் பிரணாப் முகர்ஜி வந்து சொன்னார், பார்லிமெண்ட்ல சொன்னார், அடுத்த 2011 சென்சஸ்ல நிச்சயமா நாங்க கொண்டு வருவோம் சொன்னார். ஒண்ணு. அதுக்கப்புறம் 2011ல நாங்க அப்போ இல்ல, நாங்க ஆட்சியில இல்ல. என்னப்பா என்ன அவசரம்? அவ்வளவு உணர்ச்சி படுறீங்க என்ன? அது நான் தான் உணர்ச்சி வசப்படணும். நீங்க மீடியா நீங்க அமைதியா கொஞ்சம் பதமா கேளுங்க. டென்ஷன். தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடுப்பா. இல்ல நிச்சயமா நாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கு. நாங்க மோடி கிட்ட கேட்டு இருக்கிறோம், இனியும் கேட்க போறோம், நிச்சயமா செய்ய போறோம். திருப்தியாப்பா, இன்னும் திருப்தி தானே? ரைட். அதான் வெளியில அதாவது அறகுறையா, அதாவது கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறது வந்து ஹோம் மினிஸ்ட்ரி தான் எடுக்கணும்.
அப்போ என்ன பண்ணிட்டாங்க, சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் கிட்ட அவங்க கிட்ட வந்து டெக்னாலஜியும் கிடையாது, ஆளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒன்று பேருக்குன்னு எடுத்து வச்சுட்டாங்க, 2003 வச்சுட்டாங்க. அதெல்லாம் இன்னும் அதை வரையான பிரச்சனை, நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது அதில் இருக்கு. அது உண்மையா இருக்கு போகிறது அதுதான். நம்ம தான் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது நிறைய குழப்பங்கள் தான் வரும், கன்ஃபியூஷன் தான் வரும். இப்போ இன்னும் ஒரு 2 வருஷத்துல எடுக்க போறாங்க அதில். நன்றி.